தலைவர் படையை எதிர்ப்பதற்காக எப்படி 28 நாடுகள் ஒன்று சேர்ந்து படையை எதிர்த்ததோ அதே போல இன்று ஒன்று சேர்ந்து 21 கட்சிகள் ஒன்று சேர்ந்து சீமானின் படையை எதிர்த்து நிற்கிறது. முன்னாள் முதலமைச்சருங்க 3 முறை இருந்தால் முதலமைச்சர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவரும் சேர்ந்து திமுக இருக்கிறார். திமுக என்ற ஒரு கட்சி 21 அரசியல் கட்சிகளுடன் கூட்டு வச்சிருக்கிறான். அப்படி நீ கொடுத்து கோடிகளை கொட்டினதுக்கு அப்புறம் தாண்டா 36 லட்சம் ஓட்டு வாங்கணும் நாட்டுல. இவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் எல்லாம் ஒன்றாதல் கண்டேன். வழியோர் சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் என்னும் நினைவா, உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா என்று நம்முடைய முன்னோர்கள் வீர மறவர்கள் நம்முடைய பாட்டன்கள் நம் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்தது, நமது மரபிடத்தில் விட்டு சென்றதெல்லாம் வீரத்தை தான், அறத்தை தான். எல்லோரும் இங்கே சொல்லியதை போல சர்வதேச மகளிர் தினம் இன்று உலகளவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அது பெண்களை போற்றாத கொண்டாடாத எந்த சமுதாயமும் வாழாது வளராது என்கிற கூற்று அவ்வளவு உண்மையானது. மங்கையராக பிறப்பதற்கே மாதரம் வந்து செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு நம்முடைய பாட்டன் பாடுகிறார். ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சியை அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் வளர்ச்சியை வைத்துத்தான் அளவிட முடியும் என்கிறார் நம்முடைய அரசியல் ஆசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஒரு சமூகத்தில் பெண்கள் ஒடுக்கப்படும் போது அந்த சமூகம் வளர்ச்சி அடைய முடியாது என்கிறார் வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள். பெண்களை போற்றாத எந்த சமுதாயமும் வாழாது வளராது. அதிலும் தமிழ் சமுதாயம் நாங்கள் பெண்களை அவர்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும், நாங்கள் அவர்களை போற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர்களே போற்றப்பட வேண்டியவர்கள், இந்த சமூகத்தில் எல்லா உரிமையும் பெறுவதற்கு எல்லா விதத்திலும் தகுதியானவர்கள், அவர்களுக்கு உண்டான இடத்தை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இந்த சமூகத்தில் இருக்கிறது. 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள் என்று ஆணும் பெண்ணும் சமம், ஆணுக்கு நிகர் பெண் அப்படின்றது இல்ல, ஆணும் பெண்ணும் சமம், ஆணுக்கு சரி நிகராக இங்கே பெண்ணும் சமம் என்று ஒரே ஒரு கட்சி தான் இங்கே இந்த தமிழ் பெருநிலத்தில் ஒரே ஒரு கட்சி தான் சொல்கிறது. இப்படி ஒரு சம வாய்ப்பை ஒரு கட்சி தான் வழங்குகிறது, வேற எந்த கட்சியும் வழங்கல. எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் மாதவன் சொன்னது போல ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு அரசியல் அமைப்பிலே சில இடங்கள் இருக்கிறது, அதனால அவர்கள் கொடுக்கிறார்கள், இல்லைன்னா அவங்க கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பெண்களுக்கு அப்படி சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ குறைஞ்சபட்சம் இவ்வளவு வேட்பாளர்கள் நீங்க நிறுத்தணும், ஒவ்வொரு கட்சியும் இத்தனை வேட்பாளர்களை நீங்க நிறுத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சட்டம் எதுவும் இல்லை, எந்த விதமான சட்டமும் இல்லை. அந்த முழக்கத்தையே இந்திய பெருநிலையத்துல வச்ச ஆம்பளங்கிறவன் எவனும் இல்லை. இந்த சமூகமே வெளிப்படையாகவே ஆண்களால் கட்டமைக்கப்பட்ட, ஆண் ஆதிக்கத்தால் கட்டமைக்கப்பட்ட, இங்கே நாங்கள் ஆண்கள் ஆண் நெடில், அவங்க பெண்கள் குறி அப்படின்னு சொல்வதற்கு இணங்க ஆண்களால் கட்டியமைக்கப்பட்ட சமூகம். எல்லாவற்றிலும் ஒரு கட்சியின் முதல்வர் இருக்கிறார், ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கிறார், இல்ல பெண் கவுன்சிலரே நின்று ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கிறோம், ஊராட்சி மன்ற கவுன்சிலர் பெண் கவுன்சிலரே ஜெயிச்சிட்டாலும் கூட அங்கேயும் பெயருக்கு கூட கையெழுத்து போடுறதுக்கு மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய பெண் ஆளுமைகள், பெண் தலைவிகள் இருக்கிறாங்களே தவிர அவர்கள் அரசியலில் முடிவெடுக்கக்கூடிய இல்ல அங்கீகாரம் பெற்ற ஒரு ஆட்களாக இருக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அந்த வழியில் நாம் மட்டும்தான் பெண்களை தூக்கி நிறுத்துகிறோம். 117 பெண் வேட்பாளர்களுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் பேசுகிறோம். என்னுடைய அப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் பாதிக்கு பாதி இந்த இடம் கொடுக்கிறார், பாதிக்கு பாதி இந்த இடத்தை நிறுத்துகிறார். 117 பெண் வேட்பாளர்கள் என்று இந்திய பெருநிலத்திலே என்னுடைய அப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள், நம்முடைய தலைமை சீமான் அவர்கள் கொடுக்கிறார் என்று அவர் கொடுப்பதற்கு காரணம் ஒன்று இருக்குது. ஏன் சொல்லவா? அவருடைய அண்ணன் நம்முடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் ஆணையும் பெண்ணையும் சரிசமமாக வைத்து போற்றிய ஒரு பெருந்தகை. அப்படி போற்றிய பெருந்தகை. அங்கே பெண் புலிகள் இருந்தார்கள், பெண் தளபதிகள் இருந்தார்கள். எனக்கு முன்னே பேசியவர்கள் சொன்னது போல அங்கையர் கண்ணி என்கிற ஒரு வீரமங்கை இருந்தால் அத்தனை பெண்களுக்கும் அவள் முன்னுதாரணமாக இருந்தாள். அப்படி அவரை போல பெண்ணை போற்றுவதற்கென்று ஒரு ஆளுமை, ஒரு சர்வதேச தலைவர், ஒரு இனத்தின் காவலர் என்பவர் யாரும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி ஒப்பற்ற தலைவன், ஒரே தலைவன் தமிழகத்திற்கென்று ஒரு தலைவன், அவன் மேதகு பிரபாகரன் என்கிற தலைவன். சொல்லிக்கிட்டார்கள் என் இனத்தின் தலைவனாக அவன் இருக்கிறான், இவன் இருக்கிறான், வந்தவன் போனவெல்லாம் இந்த இனத்துக்கு தலைவனாக இருக்க ஆசைப்படுவான். ஏன்? நல்லா விளையாடுற ஒரு டீம், ஐபிஎல்ல நல்லா விளையாடுற ஒரு டீம் இருக்கு வச்சுக்கோ, சிஎஸ்கேன்னு வச்சுக்கோ, கேப்டன் இல்லாத இடத்துல ஒருத்தன் கேப்டனாக ஆசைப்படுவான். ஏன்? டீம் அப்படி, அணி அப்படி இருக்கிறது. அப்ப இந்த தமிழினம் ஒப்பற்ற தமிழினம், அறிவில் சிறந்த தமிழினம், அனைத்து விதமான வளங்களையும் நிலங்களையும் தன்னிடத்திலே வைத்திருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய இனத்திற்கு தலைவனாக வேண்டும் என்று ஒவ்வொரு இனத்தானும் விரும்பித்தான் தீர்வான். ஏன்? நம்மவர்களுக்கு என்று தனித்த தலைவர்கள் இல்லை, நம்மவர்கள் என்று தனித்த சித்தாந்தம் இல்லை,
நம்மவர்களுக்கு என்று தனித்த அரசியல் இல்லை, நம்மவர்களுக்கு என்று தனித்த அதிகாரமும் இல்லை, எல்லாம் அடுத்தவனுக்கு. கட்சி கொள்கையா திராவிடம். திராவிடம் திராவிடம்னா என்ன? தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இனக்குழுக்கள், தமிழர், மலையாளி, கன்னடர், தெலுங்கு அத்தனை பேரையும் உள்ளடக்கி திராவிடர் என்ற புதிய இனத்தை கற்பிச்சான். அந்த இனக்குழுக்கள் தங்களுக்கு என்று ஒரு அரசியல் பேச வேண்டும், அது திராவிடம் என்று கற்பிச்சான். அப்ப திராவிடம் அப்படின்றது எப்ப உள்ள வந்துச்சோ, வந்தவன் போனவெல்லாம் நமக்கு தலைவனானா, வந்தவன் போனவெல்லாம் நமக்கு தலைவனானா. ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டுக்கு வந்தவன் போனவன் எல்லாம் தகப்பனாகிறான் என்றால் எவ்வளவு கேவலமோ, அப்படி ஒரு நாடு இருக்கிறது, அந்த நாட்டுக்கு வந்தவன் போனவன் எல்லாம் தலைவனாகிறான் என்று சொன்னால் அது அவ்வளவு கேவலம், அவ்வளவு கேவலம். எங்க அப்பா இருக்கிறாருங்க, அவருக்கு கருப்பா இருப்பாருங்க, நாள்தோறும் குடிப்பாருங்க, குணம் சரியில்லாத ஆளுங்க, ஆமாங்க, ஆனா அவன் தாங்க எனக்கு தகப்பேன். அதுதான் தலைவன் என்பவன். தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கு, தகப்பன் என்பவன் என்னை பெத்தவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும். இந்த பெருநிலத்தில் இதை சொல்லிய ஒரே பெருமகன் என்னுடைய அப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அவர் ஏற்றுக்கொண்ட தலைமை இந்த தமிழினத்துக்கு என்று ஒரே ஒரு தலைவன், அரிதினும் அரிதாகத்தான் இந்த இனத்தில் ஒரு தலைவன் என்று, இந்த இனத்தில் ஒரு அரசியல் என்று, இந்த இனத்துக்கு என்று ஒரு வலிமை என்பது பிறக்கும். அப்படி கடந்த நூற்றாண்டில் பிறந்த பெருமகன் தான் நம்முடைய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். ஒப்பற்ற தலைவர். ஒரு முறை ஒரு சம்பவத்தை கூட பதிவு செய்வாங்க. அங்க போர் நடந்துட்டு இருக்க சூழ்நிலை, ஆயுத போர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப போர் சூழல் தான் நடக்குது. அங்கங்க நீங்கள் செய்திகளை பார்த்திருக்க கூடும், வாட்ஸ்அப்ல இல்ல சர்வதேச ஊடகங்கள் இருக்கிற செய்திகளை நம்ம பார்க்கிறோம். போர்க்காலம் என்றாலே போர் கைதிகள் அங்கங்கே குண்டு போடுவது, அங்கங்க தாக்குதல்களை தொடுப்பது, இரு நாட்டு தலைவர்களுக்கு உண்டான அமைதி பேச்சுவார்த்தை, அது கடந்த ஆயுத சண்டை என்பது ரொம்ப யதார்த்தமானது. போர் சூழல் என்பது அப்படித்தான் இருக்கும். நாம் போரில் சிக்குண்ட போது பேசாத தவிக்காத இந்த ஊடகங்கள், இந்த உலக மன்றத்தினர் இன்று எங்கேயோ நடக்கின்ற ஒரு பிரச்சனைக்காக, எங்கேயோ கேட்கின்ற ஒரு அழுகுறலுக்காக இத்தனை ஆதங்கம் செய்கிறார்கள் என்பது போதான் ஒன்று புரிகிறது. இந்த உலகத்தார அத்தனை பேரும் இணைந்து தான் தமிழினம் என்கிற ஒரு இனத்தை அழித்து முடித்தார்கள். ஏன் சொல்ல வர, போர் என்றாலே அங்க ஆயுத மழை பொழியும், குண்டு மழை பொழியும். ஆனா ஒரே ஒரு ராணுவத்தில் மட்டும்தான் ஒரு கட்டுப்பாடு இருந்தது. நீ ராணுவத்தில் இருக்கக்கூடிய எதிர்நாட்டு ராணுவத்தில் இருக்கக்கூடிய எதிரியைத்தான் நீ தாக்க வேண்டுமே தவிர அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை, பள்ளி குழந்தைகளை, பெண்களை தாக்கக்கூடாது என்று ஒரே ஒரு ராணுவத்தில் தான் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அது நம்முடைய ராணுவம், விடுதலை புலிகள் என்று நம்முடைய தலைவன் கற்பித்த அந்த ராணுவம். ஒரே ஒரு ராணுவத்தில் தான் அந்த கட்டமைப்பே இருந்தது. சமூக எந்த குப்பைகளும் இல்லாத ராணுவம், ஆபாசங்கள் இல்லாத ராணுவம், போதை இல்லாத ராணுவம், உலகத்தில் எந்த ராணுவமாக இருக்கட்டும், ஏன் இந்திய ராணுவமாக கூட இருக்கட்டும், அங்கேயும் ஒழுங்கினங்கள் நடந்து இருக்கிறது. காஷ்மீர் பெண்கள் போராடி இருக்கிறார்கள், இந்திய ராணுவத்திடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று காஷ்மீர் பெண்களை நிர்வாணமாக போராடி இருக்கிறார்கள். என்றாவது அங்கங்க நம்ம தேர்தல் நேரத்துல பிரச்சாரம்னு சொல்லி நம்ம இங்க கூட்டம் போட்டிருக்கோம், ஊருக்கு வெளியில நம்ம கூட்டம் போட்டிருக்கோம், ஊருக்குள்ள சேலை வேண்டியெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. நீ ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா சொல்றா, சிங்கள பெண்கள் என்றாவது ஒரு நாள் இந்த தமிழர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று போராடியதுண்டா? நீ ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா சொல்றா, சிங்கள பெண்கள் என்றாவது ஒரு நாள் இந்த தமிழர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று போராடியதுண்டா? அப்படி ஒரு ஆபாச தாக்குதலை, ஒரு ஆயுத தாக்குதலை எங்களுடைய தலைவர் தொடுத்ததுண்டா? ஒரே ஒரு சம்பவம் தான். அப்ப அந்த போர் சூழல்ல கைதிகள்ங்கிறவங்க இருப்பாங்க, கைதிகள். அப்ப சிங்கள கைதிகளை புடிச்சிட்டு வந்து நம்மளுடைய இதுல வச்சிருக்கிறோம், நம்மளுடைய முகாம்ல வச்சிருக்கிறோம். அப்ப தலைவர் ரொம்ப நல்லவர் இல்லையா, அநியாயத்துக்கு மகத்தான தலைவன் இல்லையா? அப்ப அந்த ராணுவ வீரர்கள், பிடிக்கப்பட்ட சிங்கள ராணுவ வீரர்களை சந்திப்பதற்கு அவருடைய மனைவிகளுக்கு அனுமதி விடுத்திருந்தார், மனைவிமார்களுக்கு அனுமதி. அப்ப ஒரு சிங்கள ராணுவத்துடைய ராணுவ வீரனுடைய மனைவி அவரை வந்து சந்திக்கிறாங்க. அதுக்கு நம்முடைய படையிலேயே அதுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது, அந்த சிறையிலேயே. அவ பார்த்துட்டு அவங்க வந்துட்டு திரும்பி போகும்போது சண்டை ஆரம்பிச்சிருது, போர் ஆரம்பிச்சிருது. ஏன்னா போர் பதட்டம் இருக்க சூழ்நிலை, எப்ப சண்டை ஆரம்பிக்குமே தெரியாது. இரவாயிட்டுச்சு, இருண்டு போயிருச்சு. இப்ப அந்த பெண் திரும்பியும் வீட்டுக்கு போவதற்கு என்பது வழி கிடையாது. இல்லைன்னா போனா ஏதாவது தாக்குதலுக்கு அவங்க உண்டாயிருவாங்க, இல்ல அந்த பழியும் சேர்த்து நம்ம சுமக்க வேண்டியது இருக்கும். அவங்க எதுக்காக ஆயிட்டுனா கூட அந்த பழியும் சேர்த்து நம்ம சுமக்க வேண்டியது இருக்கும். அப்ப என்ன செய்யறாங்க, விடுதலை புலிகளை சேர்ந்த நம்முடைய அண்ணன்மார்கள் அனுமதி அளிக்கிறார்கள். இன்ற ஒரே ஒரு இரவு தனிச்சிறையில் நீங்கள் உங்கள் கணவனோடு இருந்து கொள்ளலாம் என்கிற அனுமதி அங்கே வழங்கப்படுகிறது, ஒரு அனுமதி வழங்கப்படுகிறது. சரி, நடந்துருச்சு. அப்ப அடுத்த நாள் பாதுகாப்பாக அந்த பெண் காலை நேரம் விடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய வீட்டுக்கு கொண்டு போய் விடப்படுகிறார். அந்த சிறை கைதி அந்த சிறையிலேயே தண்டனை காலம் முடியும் வரை கழிக்கும் வரை சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒரு சில மாதங்கள், ஒரு சில நாட்கள் கழியுது. அந்த பெண் அழுது கொண்டு அந்த பெண் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நான் அன்னைக்கு தனிச்சிறையில என் கணவனோடு இருந்தேன், அதன் விளைவாக இன்று நான் கருவுற்றிருக்கிறேன். நான் கருவுற்ற விஷயம் இங்கே இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு தெரியாது. என் கணவன் இல்லாத சூழ்நிலையை நான் கருவிட்டது மட்டும் அவர்கள் தெரிந்திருந்தால் அவர்கள் என்னுடைய கற்பை கலங்கப்படுத்துவார்கள், என்னுடைய ஒழுக்கத்தை கலங்கப்படுத்துவார்கள் என்று தலைவரிடம் முறையிடுகிறார் அந்த சிங்கள பெண். அப்ப தலைவருக்கு அந்த தகவல் தெரிய வருது.
மகத்தான தலைவர் இல்லையா, ஒப்பற்ற தலைவர் இல்லையா, இரக்கத்துக்கு சொந்தக்காரர் இல்லையா, எல்லாவற்றிலும் அவர் இறக்கப்படுவார். சிங்கள மக்களின் மீதுமா அத்தனை இரக்கம். ஏன் நம்மளுடைய அப்பா செந்தமிழன் சீமான் அவர்களே சொல்லியிருக்கார், ராஜபக்சேவை பேசும்போது கூட ஒருமையில பேசுனது இல்லைங்க, வாங்க போங்க அப்படின்னு அவர் கூட அவர் இப்படி செய்யறாங்க போறாங்க அப்படித்தான் பேசிய தலைவன் இல்லையா. அந்த பெண் என்ன செய்யறது, இந்த சமூகம் நம்மளை காரி துப்பாதைய, விடுதலை புலிகள் நான் கணவனை சந்திக்க அனுமதிச்சாங்க, அந்த இரவு நான் தனிச்சிறையில என் கணவனோடு இருந்தேன்னு சொன்னா ஒரு பயம் நம்ப மாட்டான். இந்த சர்வதேச சபை நம்பிருமா, சிங்கள சபை நம்பிருமா, அவ்வளவு நேர்மையானவர்களா, அவ்வளவு அறம் சார்ந்தவர்களா? கிடையாது. அப்ப அந்த பெண்ணை அழுது கொண்டு தவித்து கொண்டு வேற வழி இல்லாமல் அன்று இரவு படுக்க போயிடுறாங்க. விடியற் காலையில் கதவை திறக்கும் போது அவர் கண்ணை அப்படியே தொடைத்து விட்டு பார்க்கிறார். அவருடைய கணவன் விடுதலை பெற்று வந்து அந்த வாசலில் நிற்கிறார். அதை பார்த்த அந்த பெண்மணியை அழுது கொண்டு அவர் அவ்வளவு அழுது கொண்டு புரிந்து கொண்டார், இப்படி ஒரு தலைவன் எங்கள் இனத்தில் வாய்க்கப்பெறவில்லையே என்று அழுது கொண்டு புலம்பிய அந்த தலைவி, ஏன் சொல்கிறேன் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்நாட்டு படையினும் பெண்களை கூட, எதிரிகளின் எதிரி இனத்தாரின் பெண்ணின் கற்புக்கு கூட களங்கம் விளைவிக்காத ஒரு தலைவன், மகத்தான தலைவன், நம்முடைய தலைவன், மாவட்ட தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். அப்படி அவரை காட்டிலும் பெண்மையை போற்றுபவன் இந்த சர்வதேச சபையில உண்டா? அவ்வளவு உண்டா? எதிர்நாட்டு பெண்ணுங்க, எதிரிகளுடைய பெண்ணு, அதுவும் நம்முடைய தாக்குதல் நடத்தி ராணுவ கைதியாக சிறை கைதியாக வந்து இருக்கிறார் கணவர். ஆனால் அரிதினும் அரிதாக ஒரு அரிய வாய்ப்பாக அவர்கள் தங்க வைக்கப்படுகிறார். ஆனால் எப்படியோ இருந்து போகட்டும், எந்த சூழலிலும் ஒரு பெண்ணுடைய கற்புக்கு கலகம் வந்துவிடக் கூடாது என்று யோசித்த மகத்தான பெருந்தகை நம்முடைய தலைவன் மேதகு பிரபாகரன். அப்ப அவன் வழியில் வந்து சிந்தித்த பெருமக்கள் நாங்கள், அவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள், பிரபாகரன் வாரிசுகள் நாங்கள். 50% பெண்களுக்கு கொடுக்கிறோம் என்றால் அது இட ஒதுக்கீடு இல்லை, இடப்பங்கீடு. அவர்களுக்கு உரிய இடத்தை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கிறோம். போது நாங்கள் பெண் பிள்ளைகளை இந்த களத்தில் நிறுத்தவில்லை. என்னுடைய அப்பா அடிக்கடி சொல்வார், நாங்கள் பெண் பிள்ளைகளை இந்த களத்தில் நிறுத்தவில்லை, பெண் புலிகளை இந்த களத்தில் நிறுத்துகிறோம். 117 புலிகள், எந்த சமரசத்திற்கும் ஆட்படியாத 117 புலிகளை இந்த களத்தில் இருக்கிறார்கள். அந்த வகையில் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக என்னுடைய அண்ணி முத்தரசி அவர்கள் இந்த களத்தில் போட்டியிடுகிறார். இப்ப எல்லா தொகுதியை காட்டிலும் திண்டுக்கல் தொகுதி மக்கள் இல்ல பெண் வேட்பாளர்களை பெற்ற அந்த மக்கள் தான் இன்னும் அதிகமாக, இன்னும் வீரியத்தோடு, அறத்தோடு நாம் சண்டை செய்ய வேண்டிய கடமை பெற்றிருக்கிறோம். அறத்தோடு நாம் சண்டை செய்யணும், இன்னும் வீரியமாக சண்டை செய்யணும். அங்கங்க நம்ம தேர்தல் நேரத்துல பிரச்சாரம்னு சொல்லி நம்ம இங்க கூட்டம் போட்டிருக்கோம், ஊருக்கு வெளியில நம்ம கூட்டம் போட்டிருக்கோம், ஊருக்குள்ள சேலை வேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. தோணும், ஆமா நடக்கும். ஊருக்குள்ள சேலை வேட்டி கொடுப்பாங்க, ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்பாங்க, ஹாட் பாக்ஸ் கொடுப்பாங்க, இல்ல எல்லாம் 500-1000 கொடுப்பாங்க, திடீர்னு 5000 ரூபாய் பணம் போடுவாங்க. நடக்கும். அதுக்கெல்லாம் பயந்த கூட்டமா நம்ம. அப்படி நீ கொடுத்து கோடிகளை கொட்டினதுக்கு அப்புறமும் தாண்டா 36 லட்சம் ஓட்டு வாங்கணும் நாட்டுல. 2002 ரொம்ப காலம் போகல, 2024 வருஷம். அப்புறம் ரொம்ப மறந்துருக்கலாம் வாய்ப்பு இல்ல. ஏன் எந்த ஆண்டிலும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு ஏன் இவ்வளவு கொடுக்குறான்? என்ன எந்த ஆண்டு இல்லாத அளவுக்கு இப்ப எதுக்கு 5000 ரூபாய் பணம்? இப்ப எதுக்கு சேலை வேட்டி? இப்ப எதுக்கு ஸ்வீட் பாக்ஸ்? எதுக்கு? பிரபாகரன் பிள்ளைகள் இந்த படையில் இருக்கிறார்கள், இந்த சண்டையில் இருக்கிறார்கள். பிரபாகரன் பிள்ளைகள் இந்த சண்டையில் இருக்கிறார்கள். சீமான் ஒரு வலிமையான ராணுவ படையை கட்டமைத்திருக்கிறார். மக்கள் தமிழ் தேசியம் என்றால் என்ன, நாம் தமிழ் கட்சியின் அரசியல் என்றால் என்ன, நமக்கு தேவையான அவசியமான சக்திகள் யார் என்று மக்கள் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். நாம் வலிமையாக சண்டை செய்யணும். யாருக்கு தெரியும், என்னமும் நடக்கலாம். நாம ஆட்சிக்கு கூட வந்துடலாம். ஏன் ஆட்சிக்கு வரமாட்டோம்? இது பயிற்சி தான். ஏன் நினைக்கிறோம்? ராஜீவ்காந்தி இறப்புக்கு முன்னாடி அந்த கட்சி ஜெயிச்சிரும், அந்த தேர்தல்ல, அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல ஜெயிச்சிரும்னு சொல்லியிருந்தா இறந்து போன ராஜீவ்காந்தியை நம்பியிருக்க மாட்டாரு. ஏன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அன்னைக்கு அந்த தேமுதிக கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இறந்த சூழ்நிலையில அன்னைக்கு தேர்தல் வச்சிருந்தா விஜயகாந்த் தான் பிரைம் மினிஸ்டர் போல இருக்கு. அந்த மாதிரி பாக்குற இடமெல்லாம் விஜயகாந்தனுடைய போஸ்ட், விஜயகாந்த் படம் போட்டு புலம்பி தள்ளிட்டாங்க. பாட்டா போட்டு அந்த பாட்டெல்லாம் இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லைன்னு, இது வரைக்கும் என் பரம்பரையில நான் கேட்டதில்லை. இவ்வளவு விஜயகாந்த் பாட்டு இருக்குதான்னு அந்த அளவுக்கு போட்டு தள்ளிட்டாங்க. அப்ப சூழல் கள யதார்த்தம் என்பது, மக்களுடைய மனம் என்பது மாறுவது என்பது ஒரு கணம் தான், ஒரு வினாடி தான். அது எப்படியும் மாறிடும். ஆனால் மக்களுடைய மனங்களை கவர்வதற்கு நாம் இலவசங்களை அறிவிக்கவில்லை, காசு பணத்தை போடவில்லை, சேலை வேட்டி கொடுப்பதில்லை. நாம் என்ன செய்கிறோம்? கருத்தியல் புரட்சி செய்கிறோம். நம்ம எல்லாம் திமிராக சொல்லலாம், நாம் தமிழர் கட்சி என்ற ஒரே ஒரு கட்சி தான் இங்கே தமிழகத்தில் இருக்கிறது. நாம் மட்டும்தான் கொள்கைக்காக சண்டை செய்கிறோம். மற்றவர்கள் எல்லாம் கோடிகளுக்காக சண்டை செய்கிறார்கள். திமுக என்ற ஒரு கட்சி 21 அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி வச்சிருக்கிறான். அடிக்கடி பிரேமலதா அவர்கள் சொல்கிறார்கள், நாங்க எந்த பக்கம் போவோம்னு எங்களுக்கே தெரியாது, நாங்க சர்ப்ரைஸா வச்சிருக்கோம், நாங்க சஸ்பென்ஸா வச்சிருக்கிறோம், விரைவில் அறிவிப்போம் சொல்றாங்க. என்ன நிபந்தனை? ஒரு கூட்டத்தில் ஒரு கூட்டணியில் சேர்வதற்கு என்ன நிபந்தனையை வைத்தீர்கள்? எதற்காக திமுகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கு? இந்த கேள்விக்கு யாரோட தரப்பில் இருக்கிறதா? என்ன கேள்வி? எத்தனை கோடியை கொட்டி கொடுப்பான், எவ்வளவு நோட்டு, எத்தனை சீட்டு,
இதுவா ஒரு அரசியல் கட்சியினுடைய கொள்கை? இதுவா ஒரு அரசியல் கட்சியினுடைய எதிர்பார்ப்பு? ஆனால் சேர்கிறார்கள். இதுவரை இந்திய அரசியலில் இல்லாத அளவுக்கு முன்னாள் முதலமைச்சர் இன்னொரு கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர் இந்த கட்சி பக்கம் வந்தார். இந்த கொடுமை எங்கேயாவது நடந்திருக்கிறா? எந்த மாநிலத்திலாவது எங்கேயாவது நடக்குமா? எங்கேயாவது நடக்குமா? முன்னாள் முதலமைச்சருங்க 3 முறை இருந்தால் முதலமைச்சர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவரும் சேர்ந்து திமுகவில் இருக்கிறார். அப்போதுதான் என் தகப்பன் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இப்போது புரிகிறது. இவர்கள் ஒரே பயிற்சி மையத்தில் இருந்து திருடுவதற்கு பயிற்சி எடுத்தவர்கள். திமுக அதிமுக என்பது 2 கட்சி கிடையாதுடா. ஒரே பயிற்சி மையத்தில் இருந்து எப்படி திருடலான்னு பயிற்சி எடுத்து வந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக ஒன்று திரட்டி 21 கட்சிகள் நம்மை எதிர்ப்பதற்காக, தலைவர் படையை எதிர்ப்பதற்காக எப்படி 28 நாட்கள் ஒன்று சேர்ந்து படையை எதிர்த்ததோ அதே போல இன்று ஒன்று சேர்ந்து 21 கட்சிகள் ஒன்று சேர்ந்து சீமானின் படையை எதிர்த்து நிற்கிறது.